ஜெய்ராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபா. பதிவு எண் 522. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா, தர்மத்தின் வெற்றியா? ராவணன் என்பது ராமாயணத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரமாகும். ராவணன் வலிமையான வீரர், பெரிய அறிவாற்றல் உடையவர், 10 தலை உடையவர். அதாவது ஒரே நேரத்தில் 10 விதமான சிந்தனைகளை சித்தரிக்கக்கூடியவர். என்னதான் இவர் வலிமை மிக்கவராக இருந்தாலும் தானுங்கிற அகங்காரமும் ஆணவமும் அவர்கிட்ட நிறையாவே இருந்துச்சு. தன்னோட ஆணவத்தினால நிறையா விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இதனாலேயே அவர் ஆணவத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு புறம் நம்ம பேசலாம். அனதர் பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் தர்மத்தோட ராமன் செய்த தர்மத்தினால வெற்றினால தான் இவர் வீழ்ச்சி அடைந்தாரு, ராவணன் வீழ்ச்சி அடைந்தாருன்னு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் அவர் சீதா பிராட்டியை கடத்திட்டு வருது. சூர்பனகை லட்சுமணால் அவர் மூக்கு அறுக்கப்பட்டதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தானுங்கிற அகங்காரம் ஆணவத்தை மனசில் வச்சுட்டு சீதா பிராட்டியை கடத்திட்டு வராங்க. இந்த இடத்துல அவர் ஆணவத்தை காட்டியிருக்காரு. அடுத்து ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறப்போ தன்னோட மகன் இந்திரஜித்து, கும்பகர்ணன் எல்லாத்தையும் இழந்த பிறகும் நான் தோல்வி அடையலை, என்னால் நான் தான் இந்த போரில் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அகங்காரமும் ஆணவமும் அவருக்கு நிறையாவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வானரங்க கூட்டம் கூட ரொம்ப போர் செய்து ஆணவம் அவருக்கு தலைமேறி இருந்துச்சு. இந்த பக்கம் தர்மத்தின் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமன் செய்த தர்மங்கள் எல்லாமே பார்க்கலாம். தர்மம் அப்படின்னாலே ராமன் தான் அதற்கு உதாரணமாக எடுத்து நின்றாரு. தர்மத்திற்கு நியாயமாக நீதி, அறம் எல்லாத்துக்குமே உடன் பொருந்து 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வா, அவங்க அப்பா சொன்னதுக்காக அறம் காத்து தர்மம் காத்து அவர் போயிட்டு வந்தார். தன் மனைவி சீதா நான் தான் தேடி கண்டுபிடிக்கணும், எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் போகாமல் நேர்மையான வழியில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கிட்டு அவர் தான் சீதா பிராட்டியை காப்பாற்றினாங்க. இதில் ராவணனை இந்த உலகத்தில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் முடியாமல் தனது ஆணவத்திற்கும் அகங்காரத்திற்கும் அடிபடிந்து செயல்பட்டார் ராவணன். அவனின் மிகுந்த அகங்காரம் ராமனை சாதாரண மனிதன் என்று சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. இதனால் தனது வீரத்தினால தோல்வி அடைஞ்சிட்டாங்க ராவணன். இதனால் ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியாக ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். அனதர் பக்கம் பார்த்திங்கன்னா, ராமன் தர்மத்தின் சின்னமாகவும் நியாயத்தின் நியாயமாக அவர் இருந்தார். இதுவே இந்த இடத்துல ராமனுக்கு குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். இதனால் தர்மத்தோட வெற்றியால் தான் ராவணன் வீழ்ச்சி அடைந்தார். நம்ம ஒரு சைட் பார்க்கலாம். ராவணனோட வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியாகவும் தர்மத்தின் வெற்றியாகவும் தான் கருதப்படுக்கும். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் நான் எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.